9வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். போதும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே மெஸ்ஸோபிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையில தேவன் அப்பா இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்து உங்க சமூகம் இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல பவுல் பிரயாணம் பண்ணிக்கிட்டு தமஸ்குவிலே கிறிஸ்தவரை துன்பப்படுத்தும்படியாக பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறது. அதை போட்டார், அது வாங்கிக்கிட்டு சீறி பாய்ந்து அவன் போய்கொண்டு இருக்கிறான். அந்த போகிற வேலையை மத்தியான வேலையிலே இந்த வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுகிறான். அவன் தரையில விழுந்த உடனே அவன் உணர்ந்து கொள்ளுகிறான், இது ஒரு தெய்வ சக்தி, இது ஒரு வல்லமையுள்ள சக்தி, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவருடைய சக்தி. காரணம், என்னுடைய முழுமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இதை அடக்கி விட்டது, இது என்ன அப்படியே சரண்டர் ஆக்க வைத்தது. அப்ப இது தெய்வ சக்தி. அப்படி என்றால் அவருக்கு ஒரு தெளிவு பாருங்க, நீ தெய்வம். இப்போ இவர் சார்லஸ், கரெக்ட், இவரு சார்லஸ். ஆனா நீ அவரு என்ன செய்யறாரு, அவரு ஒரு வாய்ச்சார் கோச்சிங் பண்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு பாஸ்டர், அவர் யாரு, அவரு ஒரு ரீச் பண்றவர். அப்ப அந்த மாதிரி சில விளக்கங்கள் அவருக்கு ஒரு குழப்பம் வருது பவுலுக்கு. அவர் என்ன பண்றாரு, அந்த வெளிச்சத்துல அவர் கீழே விழுந்த உடனே எழும்பி நின்று கேட்ட ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நீர் யார். நீர் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவரேன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு ஆண்டவரே எல்லாருக்கும் தெரியும், தெய்வமேன்று எல்லாரும் வணங்குறாங்க. ஆனா அந்த தெய்வம் யார், அதுதான் பவுல் தெளிவாக தெரிந்து கொண்டார். ஏனென்றால் நான் பெற்ற இன்பம் பெற வையகவும் என்று நான் எல்லாருக்கும் உங்களை பற்றி சொல்லுவேன். ஏன்னா நீர் என்னை சந்தித்த விதம் அவ்வளவு இன்பமா இருந்தது, எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது, என் இருதயம் எல்லாம் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால நீங்க யாருன்னு கேட்க உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் இயேசு. அதை படிங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. ஆனா பவுல் இயேசுவை துன்பப்படுத்தல, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். ஆனா இயேசுனுடைய அன்பு பாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுவதா, உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அப்ப அப்படி கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்து வருகிற தேவன் சொல்கிற, நீ என்னை துன்பப்படுத்த அந்த இயேசு நானே. அப்ப அந்த இயேசு என்ற பெயரை அவன் அறிந்து கொண்ட உடனே அவன் மேல போயிட்டு மேல அறையிட்ட போய் உட்காந்துடுறான். கண் ஒரு செதில் அவனு மேல கண்ணுல படுத்ததுனால அவனுக்கு ஒரு பார்வை மங்களா இருக்கிற போது அப்படியே போய் உட்காந்துட்ட உடனே அனனியாவை போய் நீ ஜெபம் பண்ணும்படி அனுப்பு. அனனியா சொல்றாரு, அவரு இந்த நாமத்தை தூசிக்கும்படியாக எல்லாரையும் கட்டும்படியாக இப்ப கூட சீட்டு வாங்கிட்டு போனாரு, அவருக்காக போய் ஜெபிக்க சொல்றீங்க நீங்க சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்ற பாருங்க, வார்த்தை பாருங்க, 9வது அதிகாரம் 16 வசனம். என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் ஒவ்வொருவரையும் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார், இவர் இதற்கு தாங்குவாரா? ஒண்ணு இல்ல, யோபு சொல்லுகிறான், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்க, அவன் தேவனுக்கு பயந்து நீதியை கடைபிடித்தான், அவன் உதடுகளில கூட பாவம் செய்யல. ஆனாலும் அவனை சாத்தான் தொடும்படியாக தேவன் அனுமதி கொடுக்கிறார்னா அவனுடைய இருதயம் ஸ்திரமாக இருக்கிறார். அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப பவுல சொல்றாரு, அதற்கு அவர், இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா, நான் அவனை தெரிந்து கொண்டேன். எதற்காக நான் தெரிந்து கொண்டேன், என் நாமத்து நிமித்தம் அவன் அநேக பாடுகளை படுபட்டான். அவன் பாடுகள் மத்தியில பாடுகளை சகித்து கடந்து வருவான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே போதும் கர்த்தாவே, நான் வாழ வேண்டாம், நான் நல்லவன் அல்ல அப்படி சொல்வதற்கல்ல. அவன் ஒன்றும் குறைய 40 அடி வாங்கினான். அவருக்குள்ள ஒரு பதவி பாத்தீங்கன்னா 5 விதமான பதவி அவன்கிட்ட இருக்கு. அவன் என்ன சொல்றான், நான் எபிரேயன், அந்த அந்த வசனம் நான் எபிரேயன் நான் எபிரேயன்
பிலிப்பியர் 3:5 படிப்போம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அப்படி என்றால் நான் ஞானஸ்தானம் பெற்றவன். இஸ்ரவேல் வம்சத்தான். வம்சத்துல இஸ்ரவேல்ல ராஜ வம்சம். நாம இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் என்பது யாரு வருதுன்னா அந்த நம்ம காலேப்பு பென்யமீன் கோத்திரம். இப்படி நான் பென்யமீன் கோத்திரம், அது ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயர். எப்படி எபிரேயர்ல பிறந்த எபிரேயர். அது மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நான் துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன். இப்படி எல்லாம் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுகிறேன். இந்த உலகத்திலே தொடர்ந்து போடும் அழுப்பை போல என்ன நான் எண்ணுகிறேன். Glory to God. அப்போ இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் நாம் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிரசங்கிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகம் ஆயிரம் ஜனங்களை திருப்பும்படியாக உன்னை நீ ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திறப்பில நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். முடங்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் யார்? இன்றைக்கு அநேக குழப்பங்கள் என்னவென்றால், கடவுள் ஒன்று உண்டு, தெய்வம் ஒன்று உண்டு, ஆண்டவர் என்று ஒன்று உண்டு. அந்த ஆண்டவருடைய பெயர் என்ன என்று பவுல் கேட்கிறார். ஆண்டவரே, நீர் யார்? அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்படிப்பட்டதான ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த பவுல் ஒரு நாள் என்ன பண்றான், அத்தேனா பட்டணத்திலே பவுல் தன்னுடைய அந்த வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் 17வது அதிகாரம் 15, 16, 17 படிப்போம். பவுலை வழி நடத்தினவர்கள் கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இவங்க தீமேத்தி வரணும் என்று காத்து கொண்டு இருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தவெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அல்லேலூயா. அப்ப இந்த பவுல் தீமேத்தி ஒருபடியாக காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஆவியிலே ஒரு வைராக்கியம் உண்டாயிருக்கிறது. அவனுடைய ஆவி அமர்ந்திருக்கவில்லை. இன்றைக்கு நம்ம கூட ஊழியர்கள் செய்கிறோம், யாராவது புஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது நல்ல ஆவி இல்லை. நீ ஆவியில வைராக்கியம் கொண்டு இருக்க வேண்டும். உன்னால கரெக்டான ஒரு நித்திரை வரக்கூடாது. எழுப்பி ஜெபிக்கும்படியா வைராக்கியம் கொண்டு அநேகரை விடுதலை ஆக்கும்படியாக. அன்னைக்கு நான் போகிற ஒருத்தர் வயசானவர், எத்தனை வருஷமா நான் அவரை பாக்குறேன். டான் பிளீச்சிங்லாம் அவர் கூட நான் போயிருக்கேன். டிராக்ஸ் கொடுக்கிறார், இவர் இன்னுமா கொடுக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம். அவரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வைராக்கியம். இப்படிப்பட்ட ஆவியில் வைராக்கியம் எனக்குள்ள இருக்கிற ஆவி அடங்கக்கூடாது. நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன். அதற்காக நான் அழைக்கப்பட்டேன். அதை காத்து கொள்ளுங்க. என் ஓட்டத்தை முடிக்க சந்தோஷமா முடிக்கிறேன். எனக்காக ஒரு ஜீவ கிரீட வைத்து அல்லேலூயா. அந்த ஆவியின் வைராக்கியத்துல அவரால் அமர்ந்திருக்க முடியாத அவர் என்ன செய்யறாரு? யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறார். பவுல் யூதர்களுக்கு, பக்தி உள்ளவர்களுக்கு, பக்தி நிறைய இருக்கிறவங்களுக்கும், சந்த வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறத பார்த்தாம அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறாரு. அந்த தேசத்துல விக்கிரகங்கள் இருக்கிற இடத்துல போறாரு. அந்த விக்கிரக தோப்புல போகும் பொழுது அநேக விக்கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த விக்கிரகத்துல ஒரு அறியப்படாத தேவன் என்ற ஒரு வாசகமும் அங்க இருக்கிறத பாக்குறேன். சரி, பார்த்துட்டு இவர் வராரு. வந்த உடனே அந்த பட்டினத்தார் எபிக்கூரரும் ஸ்தோயிக்கிரமான ஞானிகளில் அவர்கள் என்ன சொல்ற, இந்த வாயாடி என்ன பேசுறான்? கிரேக்கர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுல தேர்ந்தவர்கள். அதே மாதிரி உண்மைன்னா அப்படி இருப்பாங்களா?
அந்த சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல் இருந்ததுன்னா அப்படியே நிப்பாங்க. கரெக்டா அந்த கிரீன் வர வரைக்கும், கிரீன் வந்தா தான் மூவ் பண்ணுவோம். போலீஸ் இருக்கோ இல்லை. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் இவங்க என்ன இப்படி பண்றாங்கன்னு நம்மளுக்கு வேலையே இல்லாம போயிடும் போடுது அப்படின்னு ஒரு இது வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிளான் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்ல சந்தை வெளி மார்க்கெட் மாதிரி இடத்துல போயிட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஓடுறாங்க. திருடன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாங்க, துப்பாக்கியில சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஓடுறாங்க. இந்த ஜனங்க வர்றது கணக்குது எட்டி பார்த்துட்டு திரும்ப உள்ள போய், ஏன்னா அப்படின்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட காரியங்கள் அங்க நடக்கல. போலீஸ் பார்த்துட்டு ஆச்சரியப்படும், என்னடா இப்படி இருக்காங்க, திருடர்னா என்னது. அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமா ஜீவிக்கிறவங்க நீ போய் எப்படி கிறிஸ்தவத்தை அறிவிப்ப, எப்படி நீ சுவிசேஷத்தை அறிவிப்ப? அவன் எல்லாத்திலையும் தேறினவன். அவனுடைய பொழுதுபோக்கு அறிவை பத்தி பேசுறது. அந்த மாசு மேடையில உட்காந்துக்கிட்டு டெல்லியில நீ ஒண்ணு இல்ல, இந்த கிராமத்துல போனீங்கன்னா சில ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க பேச்சு கொடுக்க முடியாது. அவன் சட்டசபையில 84ஆம் நூற்றாண்டுல யாரு என்ன பேசினார், யாரு பிரதமர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க. நீ அமைதியா இருக்குன்னு தான் நமக்கு மரியாதை. அல்லேலூயா. அவருக்கு அந்த இடத்துல மாஸ் மேரேஜ்ல இவங்க இதை பத்தி தான் ஆராய்ச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நேரா வந்து இந்த மாயாடி என்ன பேசுற, நீ எங்க கூட பேசுவா அந்த மாஸ் மேடைக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் போறாரு. நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தை, ஒரு டங் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல? ஆனா இவர் அந்த இடத்துல போறாரு. ஞானமா பிரசங்கிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக அந்த இடத்துல போயிட்டு அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நம்மளுடைய பிரசங்கங்களும் மற்றவர்களை புண்படுத்தும்படியாக அல்ல, மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். நம் பேச்சும் வார்த்தைகளும் நன்றாக அவர்களுக்குள்ள பலன் கொடுக்கத்தக்கதாக, விடுதலை கொடுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். நான் ஒரு இடத்துல பாக்குறேன், ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு கோவில் விக்கிரங்க கோயில் உள்ள போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க. அவன் கேள்வி கேட்ட நீ தலை குனிஞ்சு நிக்கணும். அவங்க கேள்வி கேட்கறான், ஏப்பா நீங்க செய்யறீங்க, உங்க வீட்டாண்ட செய்யுங்க, சபையில செய்யுங்க, ஏன் இங்க வந்து நாங்க இருக்கிற இடத்துல? இது என்ன ஆவின்னா தன்னை மேன்மைப்படுத்துகிற ஆவி, தன்னை தானே பெருமைப்படுத்துகிறது. நாம இப்படி எல்லாம் போய் செய்தோம். சொல்லுவாங்க, நாங்க வட மாநிலம் போய் ஊழியம் செய்தோம், பயங்கரமா இருந்தது. வட மாநிலத்தான் இங்க இருக்கிறான், இங்க செய்ய ஊழியம், இங்க காட்டி அன்பு, இங்க அவனை விதைச்சிட்டு கொண்டு போ, அவன் போயிடுவான். இங்க விதை, அவனை அன்பு காட்டு, அவனை நேசி, கிறிஸ்தவத்தை தெளிவுபடுத்து. அவன் போய் அங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். அந்த பட்டணத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள நான் கிறிஸ்துவை காண்கிறேன் என்று சொல்லத்தக்க சாட்சியாக நாம் வாழ வேண்டும். இந்த வசனப்படி கொலேசியர் புஸ்தகம் 4, அது வைங்க அப்படியே, 4, 5, 6 படம். 4, 5, 6, 7. 278. பொறுமையேற்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து 4 கூட படிங்க. திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, அதுதான் that's what we want. அதுதான் நமக்கு வேணும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம ஞானமா இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், என்னுடைய நடக்கை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஆவி, என்னுடைய பேச்சு எல்லாமே அக்கம் பக்கத்துல சாட்சியா இருக்க வேண்டும். ஒரு சகோதரர் சொன்னாரு, அண்ணே நாம தான் 2 கண்ணு உடையவங்களா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன்னா 1000 கண்ணு 100 கண்ணு நம்மளதான் பார்ப்போம். ஆகாரத்துல உட்காரும் போது அவர் சொன்னாரு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஏன்னா சாட்சி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. நம்ம அங்க நிக்கிறோம், அந்த இடத்துல கவர்மெண்ட் சொன்னபடி நம்ம என்ன செய்யணும்? மாஸ்க் போடணும். மாஸ்க் போடணும். ஏன்னா ஒழுங்கு கிரமமா, ஏன்னா நம்மள அநேக கண்கள் ஒருத்தரையும் கடும் சொற்கள் பயன்படுத்தக்கூடாது. அன்பா, தயவா. அப்படி ரொம்ப கடுமையா இருக்கிறாருன்னா தோடு மேல கை போட்ட அப்படியே அவருடைய கட்டின ஜெயிச்சாலே சரி.
இந்த இடத்துல சொல்றாரு, நான் திருவசனத்தை ஞானம் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை படித்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு இனியினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினாயும் உப்பால் சாரமேற்ற உள்ளதாக இருப்பதாக. உங்க வசனம் எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். உப்பில்லா பண்ணா குப்பையிலே. அப்போ என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசனமும் மனுஷனுடைய நயவசனிப்பாக வல்லாமல் ஜீவனும் வல்லமையாக அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனாக இருந்தது. அப்ப நம்மளுடைய பேச்சும் பிரசங்கமும் வெறுமையாக சும்மா பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசக்கூடாது. அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எழுப்பி நிற்கத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆவியில் வைராக்கியம் கொண்டு எழுப்ப வேண்டும். அப்படியாக அர்ப்பணித்து ஒருவர் புல்பீட்ல நிற்கணும். அப்படியே அர்ப்பணித்து ஒருத்தர் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவாக நீ அர்ப்பணிக்கிறாய் அவ்வளவுக்கு அவ்வளவாக தேவன் உன்னை உயர்த்துவார். என் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷன் நயவசனிப்பா இல்ல. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நான் ஞானமாய் நடந்து கொள்ளும்படி திருவசனத்தை அறிவிக்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Glory to God. அந்த ஜெபமாகப்பட்டது இந்த பவுலை அத்தனை பட்டணத்திலே பிடித்துக் கொண்டு போகும் பொழுது இந்த மாஸ் மேடையில இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான் என்று சொல்லும் பொழுது அவர் மாஸ் மேடையில ஏறி நிற்கிறார். அநேக கூட்டங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. பவுல் ஆரம்பிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? அப்போது பவுல் மாசு மேடை நடுவில் நின்று அத்தனோட எந்த விஷயத்தையும் நீங்கள் மிகுந்த பக்தி உள்ளவர்களே காண்கிறேன். ஒரு ஐஸ் கட்டிய வச்சார். அத்தனை பண்ணதார நீங்க ரொம்ப பக்தியானவங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லாத்திலும் ஒரு ஐஸ் கட்டிய மேல வச்சார். அடுத்து எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை காண்கிறேன். அறியப்படாது என்று தேவி இருக்கிற அந்த பலிபீடத்தை நான் கண்டேன். எப்படி? நீங்க ஆராதிக்கிற உங்க தெய்வத்துல உங்க கூட்டத்து மத்தியில ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிற நடுவுல ஒரு போஸ்டர் அறியப்படாத தேவன் என்று வாசகம் எழுதியிருக்கிறீர்களே, அந்த வாசகத்தை நான் கண்டேன். அந்த அறியப்படாத தேவனை அறிவிக்க நான் வந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எவ்வளவு நூதனமா ஸ்டார்ட் பண்றாரு. ஜனங்க ஒரு நம்பால பத்தி தான் பேசுறாரு. இவர் நம்ம தெய்வத்தை பத்தி தான் பேசுறாரு. நம்பாண்ட அவரு நீ அறியாத ஆராதிக்கிறையே உன்னுடைய தெய்வம், அந்த தெய்வத்தை பத்தி நான் பேச பண்ணுகிறேன். அந்த தெய்வம் யார் என்று நான் அறிந்து கொண்டேன். அத்தனை பட்டணத்தாரே நான் தமஸ்குக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு வல்லமை என்னை தொட்டது. அந்த வல்லமையை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் என்ற ஒரு சக்தி ஆண்டு கொண்டது. அந்த சக்தியை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். அந்த அத்தனை பட்டணத்தாருக்கு முன்பாக அவன் மிகவும் தெளிவுள்ளவனாக பேசுகிறான். அநேகருக்கு முன்பாக பேசின பேச்சும் எப்படியாக இருந்தது? அநேக ரட்சிப்புகளை ஏதுவாக நடத்தத்தக்கதாக இருந்தது. அப்படியாக நாம் ஞானமுள்ளவர்களாய் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமுள்ளமாக உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தெசலோனிக்கேயர் பட்டணத்திற்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அவர்கள் என்னன்னா டைம் ஆயிடுச்சு. 1 தெசலோனிக்கேயர் முடிச்சிடுறேன். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 5-6 படி. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியை சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி யூதமாய் மக்களிலும் அகாவிலாய விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியாக இருந்தீங்க. அதாக நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, எப்படி மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்திலே நாங்க சொன்னமே கிருபை பொருந்தியதான உப்பால் சாரமாக்கப்பட்டதான அந்த திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மிகுந்த உபத்திரவத்தில கூட நீங்கள் அக்கம் பக்கத்திலும் ஆதாயவிலும் உள்ள எல்லா இடங்களிலும் மாதிரிகளாக சாட்சிகளாக வாழ்ந்தீர்கள். இந்த சாட்சி தான் தேவன் சொன்னார். பூமி எங்கில கடைசி பரிந்து நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? சாட்சிகளா இருக்க வேண்டும்.
ஆனா இவர்களை காட்டிலும் தேறினவர்களாக பெரிய பட்டணத்தார் மாறுகிறார்கள். அந்த பெரிய பட்டணத்தார் எப்படி மாறுகிறார்கள்? திருவசனத்தை கேட்டு அதை தியானித்து அதை அறிந்து கொண்டு அவர்கள் இவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10-11 படிப்போம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரிய பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? மனோ வாஞ்சியார் பிரியத்தோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து. எத்தனை பேர் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும்? நாங்க பைபிளே தினந்தோறும் அந்த பாஸ்டர் சொல்றதான அந்த பிரசங்கியார் சொல்றதான வார்த்தைகளை எடுத்துட்டு வந்து நீங்க ஆராய்ந்து பார்த்து தினந்தோறும் வேதவாசம் ஆராய்ந்து பார்த்ததுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா பாருங்க. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ நமக்கு நல்ல ஒரு குணம் இருக்க வேண்டும், நல்ல ஒரு சாட்சி இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும். நாம் தினந்தோறும் வாசித்து அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அந்த வசனத்திலே தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்காயும் ஆவி ஆத்மா கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் வகையா இருக்கிறதா. நம்ம இருதய எண்ணத்தை யோசனை எல்லாம் என்ன அவர் சீர்படுத்துகிறார், ஜெடிச்சு கொண்டு வந்து ஃபில்டர் ஆக்கி கொள்ளும். அப்போ நாம் ஒரு புரிதலுக்குள்ளாக வர வேண்டும். அந்த பவுல் அந்த தேவனை குறித்து அவர் ஒரு தேவன் என்று அறிந்து கொண்டார். அந்த தெய்வத்தினுடைய தன்மை என்ன, அந்த தெய்வம் யார், அந்த தெய்வம் செய்யும் வேலைகள் என்ன என்று பவுல் தெளிவாக அறிந்து கொண்டதினாலே அவனுடைய பேச்சு பிரசங்கமும் மிகவும் வல்லமை உள்ளதாக காணப்பட்டது. அவன் பாடுதல் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் நிந்தையின் மத்தியிலும் ஒண்ணு இல்ல, அந்த சிறைச்சாலையில கட்டி போட்டுட்டாங்க. அவன் என்ன பண்ண, ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் தேவன் எப்படி இருந்தாலும் விடுதலை ஆக்குவார். எனக்கு ஜீவ கருடாங்க ரெடி ஆயிடுச்சு, ஜீவ கிரீடம் இருக்குங்க, எனக்கு கவலையே கிடையாது, நான் ஜாலியா போவேன். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே பாடிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அங்க இருக்குது ஜீவ கிரீடம். அகையால நாம் தெளிவுள்ளவர்களாக விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தை அறிந்து ஆராய்ந்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ சொன்னாங்க பவுல் அந்த தெளிவு வருவதன்படியாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் யார், தெய்வம் என்று ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், தெய்வ சக்தி என்று ஒன்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த தெய்வங்களுக்கு அநேக பேர்கள் உண்டு. நான் இப்ப உங்களை நேரம் பார்த்துட்டு உங்க பேர் என்ன, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த இயேசு என்ற வார்த்தையை அறிந்து கொண்டு அவன் போய் அநேகரை கலக்குகிறவனாக மாறுகிறான். எல்லாரும் கண்களை மூடும். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பை தகப்பன், எங்கள் பேச்சும் எங்கள் பிரசங்கமும் ஆண்டவரே மனுஷனுடைய நய வசனிப்பாக இல்லாமல் அப்பா ஆண்டவரே அவைகள் அரண்களை நிர்மலமாக்கத்தக்கதாக தேவ கலனாய் காணப்படும்படியா ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படியாக இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக பிள்ளைகளுக்காக சுவிசேஷ வாசல்களை திறக்கும்படியாக அநேகம் ஆயிரங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக 2021 காணப்படும்படியாக எழுதி பிரகாசி ஒளி வந்தது என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய வெளிச்சத்தை பிள்ளைகள் மேல் உதிக்கும்படியாக திருமை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணின ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் அப்பா. அனுகூலமான வாசல்களை திறந்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. உங்களால முடியாததை செய்ய முடியாதது என்று ஒன்றும் அல்ல அப்பா. நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட்டு நிற்கும் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தொடர்ந்து விட சமூகங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரவத்தகப்பன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. நாளைக்கு மணிக்கு எங்கன்னா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காலையில நல்லா முடிச்சு அப்ப கூட தீவனத்துக்கு அதை வாங்கி கொடுக்குறாங்க வீட்டுல. சரி அவன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் பஸ் வரேன் நான் வரேன் நினைச்சு அவனுக்கு பண்றது போல மாதிரிதான் ஃபியூச்சர் சொல்ல முடியாது. ஐயா ஒரு சிறிய தவறு அது இது ஃபில் அப் பண்ணலையா? பாடி